தமிழகத்தில் தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பான பரபரப்பு உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. யார் யாருடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர் என்ற பரபரப்பு ஒருபுறம், பாஜக, தேமுதிக, மதிமுக, அமமுக என பல்வேறு கட்சிகள் தினமும் கூறி வரும் கருத்துகள் மறுபுறம் எதிர்பார்ப்புகளை எகிரச் செய்கின்றன. பாஜக தலைவர்களின் வருகை தமிழகத்தில் உள்ளவர்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் என பொன் ராதாகிருஷ்ணன் சூசகமாக கூட்டணி குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் சில கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மட்டும் தெரிவித்தார். மேலும் தேமுதிக கூட்டணிக்காக சில கட்சிகள் காலில் விழுவதாக விஜயகாந்த் மகன் பிரபாகரன் கூறியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், காலில் விழுந்தவர்களால் பலம் வாய்ந்த கூட்டணி அமைக்க முடியாது என்று கூறினார். பல கட்சிகள் காலில் விழும்போது விழுந்தவங்க என்னைக்குமே பலமுள்ளவங்களாட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு தூணோடு இன்னொரு தூண் நிற்கும் போது தான் அது பலம் பொருந்தியே வரும். ஒரு தூண் பக்கத்தில் இன்னொரு தூண் விழுந்துன்னு சொன்னாச்சுன்னா அது பலம் அல்ல. தமிழகத்தில் திமுகவும் தங்கள் கட்சியும் பல்வேறு கட்சிகளை ஒன்றிணைத்துள்ளன என்று கூறிய தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, தொகுதி பங்கீடு குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்வோம் என்றும் தெரிவித்தார். கமலுடன் கூட்டணி தொடர்பாக ஏற்கனவே தமது கருத்தை தெரிவித்து விட்டதாக கூறிய KS அழகிரி, ரஜினியை அழைத்து பேசும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்றும் தெரிவித்தார். மிகப்பெரிய சமூக நல திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெற்றால், எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்றால் டெல்லியிலே எங்களுடைய அமைச்சரவை இருக்கும். அதுதான் எங்களுடைய நோக்கம். கூட்டணி பற்றி மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் பேசவில்லை என்றும் தானும் பேசவில்லை என்றும் அமமுக துணை பொதுச் செயலாளர் TTV தினகரன் கூறியுள்ளார். சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த கட்சியுடன் கூட்டணி இல்லாமல் 40 தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்த தயாராக உள்ளோம் என்றும் குறிப்பிட்டார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, கூட்டணி குறித்து பதில் சொல்ல தமக்கு உரிமை இல்லை என்றும், தொகுதி பங்கீடு குறித்து முடிவு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளதால் உரிய நேரத்தில் அந்த குழு முடிவு செய்யும் என்றும் தெரிவித்தார். இவ்வாறு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் தினம்தோறும் வெளியிடும் புது அறிவிப்புகள் பொதுமக்களை குழப்புவதாக இருந்தாலும் இன்னும் சில தினங்களில் இதற்கு விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம். செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.